அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க முருகா. குட்டி முருகா, நீங்கள் பூ கொடுக்கணும் முருகா. குட்டி முருகா, 3 பேத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏதோ ஒரு பூ கொடுங்க, எந்த பூ கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுங்க. உங்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு போய் சேரட்டும். அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சொன்னால் நம்ப மாட்டாங்கல்ல, அதனால தான் வீடியோ எடுத்து போடுறேன் நான், அவங்க நம்பட்டும். குட்டி முருகா, பூ கொடுங்க. என் மனசு வரலையா உங்களுக்கு பூ கொடுக்க? கொடுங்க முருகா. நான் எனக்காக வேண்டலை, அடுத்தவங்களுக்கோசரம் தான் வேண்டிட்டு உங்கள் முன்னாடி உக்காந்துட்ருக்கேன். அவங்களுக்கு குழந்த வேணுமா? நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பூ கொடுத்து. தைப்பூசத்துக்குள்ளே அவங்களுக்கு நல்லது நடக்கணுமா? அதுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. கவிதாக்கு அக்கா பையனுக்கு மனநலம் சரியில்லை. இப்போ ஏதோ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்காமா. நான் காலையில் ஃபோனில் அவங்க கூட பேசின முருகா, அந்த பையன் கூட. நான் கூட இருக்க, அவங்க எல்லாம் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கு சொல்லுங்கள் முருகா. அவங்க 3 பேத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க முருகா. இன்றைக்கி நான் வந்ததே அந்த 3 பேத்துக்கொசரம் தான் வந்தேன், உங்ககிட்ட வேண்டிட்டு போகலான்னு. நான் எனக்காக வேண்டுறதுக்கு வரல முருகா. சேவல் பையன்தான் கூப்பிட்டே இருக்கா முருகா. மனசு இறங்கி கொடுங்க. இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க நம்ப மாட்டாங்க, நம்ம சொன்னால் கண்ணு முன்னாடி அப்படியுமே குறை சொல்லுவாங்க முருகா. அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டும், உங்களுக்கு எனக்கும் தெரியும்ல. நீங்கள் கொடுங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, மனசு நிம்மதியாக இருக்கட்டும். குட்டி முருகா, எவ்வளோ நேரம் ஆகுது பூ கொடுக்குறக்கு? குட்டி முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, நீங்கள் இவ்வளோ பூ வச்சுருக்கீங்க, ஏதோ ஒன்று ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அவங்களுக்கு. இந்த 3 பேருக்கு, அவங்க 3 பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் இருக்கேன், அவங்க கலங்க வேணாம். குட்டி முருகா, குட்டி முருகா, குட்டி முருகா, திக்கத்துன்னு உங்களுக்கு தெய்வம் தானே தோணை, நீங்கள் தானே எங்களுக்கு தோணை. கொடுங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த விளக்கேற்றுறது, உங்களுக்கு பூ வைக்கிறது. நேற்று கேட்டேன், என் பையனுக்கு அவ்வளோ நேரம் கழிச்சு தான் கொடுத்தீங்க. இன்னைக்கு கேட்டுகிட்டே இருக்கிற, கொடுக்க மாட்டேங்கிறீங்க முருகா. முருகா, முருகா, கொடுங்க முருகா. குட்டி முருகா, ஏதோ ஒரு பூ ஆசீர்வாதம் பண்ணுங்க, எந்த பூ விழுந்தாலும் பரவாயில்ல. அவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க, தலையில் வச்சது தான் சரியில்லை அப்படிம்பாங்க. நான் இந்த பூ வச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் உங்ககிட்ட நான் கேட்டுட்ருக்கேன். நீங்கள் சரியாக பூ வைக்கல, அதான் விழுந்துருச்சும்பாங்க. ஆனால் நீங்களே பார்த்து தான் இதெல்லாம் கொடுக்குறீங்க. குட்டி முருகா, அவங்க கேட்ட வரத்தை கொடுங்க முருகா. குட்டி முருகா, கோடிக்கணக்கில் பணம்லாம் கேட்கலாம் முருகா, ஒரு பூவு அவங்க கண்ணு முன்னாடி விழுந்துட்டா போதும். என் அழகு முருகா, நீங்கள் கொடுக்குற வரைக்கும் நான் போக மாட்டேன், அங்கே தான் இருப்பேன். நீங்கள் கொடுத்தாதான் நான் வீட்டுக்கு போவேன். இனி நான் சாப்பாடு செய்யலை, எந்திரிச்சு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். நான் இனிமேல் தான் போய் செய்யணும். நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் போகிறேன் முருகா.
ஒரு நாள் நான் கேட்கவே மாட்டேன் கொடுப்பீங்க. இப்போ நான் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கா மனசு வரணும் ஏன் முருகா? நான் எனக்காக கேட்கல முருகா. முருகா முருகா முருகா, எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் கொடுப்பீங்க. நீங்கள் கொடுக்குறப்ப தான் நான் போவேன். நான் மொல்லமாக போய் சாப்பாடு செஞ்சுக்கிறேன். குட்டி முருகா, மனசு வரலையா? காக்கா பைய கத்துறா. முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, இவன் வேற அமைதியா இருடா. முருகா 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 முருகா, இந்த ஆசீர்வாதம் அவங்க 3 பேத்துக்கு போய் சேரணும். நீங்கள் கூட இருக்கிறீங்கன்னு அவங்க நம்பணும். அவங்க எந்த ஊர்? ராமநாதபுரம். அவங்க அங்கே இருக்காங்க. அவங்க யார் எவரெல்லாம் எனக்கு தெரியாது. உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. அது மட்டும்தான் இப்போ நான் கேட்குறேன். உங்கள் முருகர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. எனக்கு அடுத்து பையனோ பிள்ளையோ 10 வயசில் பிள்ளை இருக்காமா. அடுத்து அவங்களுக்கு சஷ்டிக்குள்ள பையனை கொடுங்க. அவங்க பையன்தான் எதிர்பார்ப்பாங்க போல். நான் உன் கூட இருக்கேன், நீ கலங்காத, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு வேண்டுதல், தைப்பூசத்துக்குள்ளே அவருக்கு ஏதோ மனசில் நினச்சிருக்காரா, நடக்கணுமா. உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. அதுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்புறம் கவிதாக்கு அக்கா பையனுக்கு, இந்த 3 பேத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களுக்கு கொடான கோடி நன்றி முருகா. குட்டி முருகா, பண்ணுங்க முருகா. முருகா 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 முருகா, கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க. சேவல் பையன் கத்துறான், அவன் ஆசீர்வாதமும் இருக்கட்டும். பிரபஞ்சமே, முருகர்கிட்ட சொல்லுங்க. முருகா, நான் இங்கே தான் முருகா உட்காந்துட்ருக்கேன். உங்கள் முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கேன். நான் எதுவுமே பண்ணலை. உங்ககிட்ட கெஞ்சிட்டு தான் உட்காந்துட்ருக்கேன். முருகா, பாருங்க, அவர் தலையில் நிற்கிதா பூவு? பாருங்க, நல்லா பாருங்க. பாருங்க, நம்புங்க, கடவுளை நம்புங்க. நான் எதுவுமே பண்ணலை, உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். அவர் கொடுப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம், அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா, பூ வச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு. வச்சது சரியில்லைங்கிறாங்க ஒருத்தவங்க கயிறு கட்டி இழுக்கிறீங்களாங்கிறாங்க. எதுவுமே நான் பண்ணலை. அவர்கிட்ட கேட்குற, அவர் கொடுக்குறாரு. நம்புங்க, நல்லதே நடக்கும். அவர் ஆசீர்வாதம் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். முருகரை நம்புங்க, மனசார நம்புங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாள் உடனே கொடுத்துருவார். ஒவ்வொரு நாள் இப்படி தான் நான் கெஞ்சி கெதறி அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வருவேன். குட்டி முருகா, குட்டி முருகா, நான் நாளைக்கு தான் வருவேன். இன்னைக்கு அவங்களுக்காக தான் நான் வந்தேன். அவங்களோட வேண்டுதலுக்கொசரமே தான் நான் வந்தேன். குட்டி முருகா, நான் எனக்காக வேண்ட வரல. எனக்கு நீங்கள் இருக்கீங்க, அது போதும்.
முருகா முருகா கொடுங்க முருகா 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 சேவல் பையன்தான் கத்திக்கிட்டே இருக்கான் சுற்றி சுற்றி பாருங்கள் விளக்கு எரியுதா எத்தனை பூ வச்சுருக்காரு இன்னைக்கு பாருங்கள் இருங்க கொடுப்பாரு கண்டிப்பாக கொடுப்பாரு அவர் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பலாம் முருகா கொடுங்க முருகா பூ கொடுங்க யோசிக்கிறீங்களா பயங்கரமாக யோசிக்கிறீங்க போல கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா முருகா முருகா கொடுங்க முருகா